அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்டியான, அதே சமயம் டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ப்ரான் கிரேவி ரெசிபி தான். நம்ம சக நேரத்தில் சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபி நம்ம ரசம் சாம்பார் கூடலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வெறுமனையாக கூட இந்த கிரேவியை வந்து நம்ம போட்டு அப்பளம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, 2 ஏலக்காய், 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 7-8 முந்திரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் முதல்ல வந்து ஒரு தடவை நம்ம லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்து இதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3 டேபிள்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் கழுவி தண்ணி வடி வச்சுருந்த இறாலை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இறால் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கிறோமா லைட்டாக வந்து அந்த எண்ணெயிலே வந்து லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் அப்படியே சேர்த்துட வேண்டியதான். சேர்த்து வந்து அந்த மிக்ஸி ஜாரை வந்து லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய தண்ணி ஊற்றி நம்ம வந்து தண்ணியாக ஆக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த கிரேவி வந்து வற்றுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் அலசி நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்புலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு அப்படியே வந்து நம்ம முதல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வந்து அந்த கிரேவி வந்து வற்றி வரும். நம்ம இதில் முந்திரி சேர்த்துருக்கனால வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லேசாக கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ரெடி ஆகிடும். ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து ஒரு கருவேப்பிலை கொத்து வந்து சேர்த்து இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நான் வந்து வேக விடுறேன். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம அயன் கடாயில் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கலரும் இன்னும் இந்த கிரேவிக்கு வந்து நமக்கு ரிச்சாக கிடைக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா வந்து சீக்கிரத்தில் வந்து இந்த கிரேவி வற்றி வந்துடும். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே விட்டோம்னா நம்ம சேர்த்துருக்க அந்த முந்திரியில் உள்ள எண்ணெய், அப்புறம் அந்த கிரேவிக்கு சேர்த்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது நமக்கு வந்து வெரைட்டி ரைஸ், லெமன் சாதம், புளி சாதம், மற்ற வெரைட்டி ரைஸ்க்கு வந்து நமக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஏலக்காய் வந்து நம்ம 2 மட்டும் சேர்த்தா போதும். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 1/2 kg இறாலில் 1/2 கிலோ இறாலுக்குள்ள அளவு தான் இன்றைக்கி வந்து மசாலா வந்து நான் செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சிங்கன்னா இந்த இறால் கிரேவி வந்து திரும்ப திரும்ப செய்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.